ஹலோ. ஹலோ. ஃபர்ஸ்ட் பிரேஜ்ல நான் அட்வொகேட் சரவணன் பேசுறேன். வணக்கம் சார். என்னாச்சு சொல்லுங்க ஃபர்ஸ்ட், என்ன பிரச்சனை? சார் நான் தென்காசியில கடையநல்லூர் ம். கடையநல்லூர் பகுதியில் போகநல்லூர் எங்க கிராமத்துல ஒரு 20 வருடமா ஒரு ஐபிசி சர்ச் இருக்கு. ம். அங்க ஒரு 20 வருடமா அங்க சர்ச்சு ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ம். இப்போ ஒரு பக்கத்துல ஒரு நபர் ம். வந்து வீடு கட்டி குடியிருக்க வர்றாரு. அவர் பேர் வந்து அஹ், அருணாச்சலம். ம். அவர் வந்து நம்ம இப்போ சொக்கம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீடுன்னு வச்சுட்டு சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ம். அதனால அவங்க சர்ச்சு நடத்தக்கூடாது, முறையா கலெக்டர்கிட்ட அவங்க அனுமதி வாங்கிட்டு நடத்தட்டும், அவங்கள நடத்துறதுக்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க எத்தனை வருஷமா பிரேயர் நடத்துறீங்க சர்ச் அங்க? ஒரு 20 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். 20 வருஷமா இது சொந்த பட்டா நிலமா? சொந்த பட்டா நிலம் எப்ப ஐபி ஸ்தாபனத்துடைய பேர்ல இருக்கு. ஸ்தாபனத்து பேர்லயே இருக்கு. ஆமா, அது 25 வருஷமா நடத்துறீங்க. ஆனா வீடுன்னு ஆ, சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு புகார் உங்க மேல கொடுக்குறாங்க, சரிதானே? ஆமா, ஆமா. சரி, ஓகே. இப்ப கொடுத்துட்டு யாரு அது கொடுக்குறா புகார்? புகார் அருணாச்சலம்ங்கிறதான ஒரு நபர் கொடுக்குறாங்க. அருணாச்சலம் யாரு? அருணாச்சலம் அந்த ஊர்ல வந்து இப்போ கணக்கா பிள்ளையா இருக்கிறாங்க. ம். அருணாச்சலமும் அவர் கூட சேர்ந்து இன்னும் வேலுச்சாமின்னு ஒரு ஆளு, 2 பேருமா சேர்ந்து இவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யாரு? பண்ணியிருக்காங்க. இது அமைப்புல இருக்காங்களா? அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ம். ஆமா, அவங்க ஆர்எஸ் இருந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்ப அவங்க எஸ்ஐ கூப்பிட்டு எங்களை பேசினாங்க. பேசி இப்படி எந்த நீங்க ஸ்டேஷன்? வீடு சொக்கம்பட்டி ஸ்டேஷன் சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டி. ம். அப்போ அவங்க கூப்பிட்டு பேசினாங்க. ம். பேசி நீங்க இப்படி வீடுன்னு எல்லாமே இது பண்ணிட்டு சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, ம். அப்படி நடத்தக்கூடாதுன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க விஷயத்தெல்லாம் சொன்னீங்களா? இல்ல சார், ஸ்தாபனத்து பேர் தான் இருக்கு, டாக்குமெண்ட்லாம் இருக்கு, நாங்க எல்லாமே 25. டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து அவங்க கிட்ட காட்டினோம். ம். எல்லாமே இங்க பாருங்க, இத்தனை வருஷமா இருக்கு, ம். எல்லாமே பட்டா எல்லாமே ஸ்தாபனத்துடைய பேர்ல தான் இருக்கு. ம். இந்த எல்லாமே எடுத்து நாங்க காட்டணும். ம். காட்டின பிறகு முன்னாடி ஒரு இப்ப இருக்கிற எஸ்ஐல முன்னாடி ஒரு எஸ்ஐ இருந்தாங்க, அவங்க ம். ம். இதாகி போயிட்டாங்க. ம். அந்த சார் கூப்பிட்டு நீங்க இனி அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன ம். சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ம். எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க முறையா கலெக்டர் வாங்குறோம் ம். என்று சொல்லி டைம் கேட்டோம். ம். ம். அப்ப அவங்க 3 மாசம் உங்களுக்கு டைம், ம். 3 மாசத்துல வாங்கணும். யார் சொன்னது? எஸ்ஐ 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 சார் வந்து சொன்னாங்க. 3 மாதம் அனுமதி வாங்கணும்னு சொன்னாரா? 3 மாசத்துல நீங்க வாங்கணும், அப்படி வாங்கலைன்னா அங்க நடத்தக்கூடாது ம். என்று சொல்லி டைம் இப்போ இது நம்ம பண்ணாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார்ல, ஆமா, 2024 வரைக்கும் பில்டிங் இருக்கும் யாருக்கும் வந்து மத சார்பற்ற கட்டிடங்களுக்கு அனுமதி தேவை கிடையாது, நீங்க சர்ச் பிரேயர் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? ஆமா. நாங்க இந்த போன சண்டே நேற்றைக்கு அவங்க கிட்ட சொன்னேன். ம். அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணும்போது, ஐயா இப்படி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க, ம். அதனால நடத்தலாம். அப்ப ம். அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ம். அது முதலமைச்சர் அங்க போட்டுட்டு அங்க இருந்துருவாங்க, இங்க எதுவும் பிரச்சனைனா நாங்க தானே பார்க்கணும் ஓ, என்று சொல்லி. முதலமைச்சர் சொன்னதை இந்த மாதிரி அவர் வந்து விமர்சனம் பண்றாரு எஸ்ஐ. ஆமா, ஆமா, அப்படி அவர் பண்றாரு. பேர் எதனா உங்களுக்கு தெரியுமா? அவர் பேர் வந்து சுரேஷ் கண்ணன். கரெக்டா அவர் பேரு? ஆமா. ஓகே. அவர் ஃபோன் நம்பர் இருக்கா? அவர் போன் நம்பர் இருக்கு. சொல்லுங்க. நைன் ஃபைவ் ஓகே. 78 ம். 82 ம். 03 ம். 57. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கண்ணன் அவருடைய ஃபோன் நம்பர். ஆமா, அவருடைய நம்பர். இந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் நீங்க வந்து முதலமைச்சர் சொன்னதுக்கு வந்து அவர் சொல்லிட்டு அங்க இருந்துருவாரு, இங்க யார் பிரச்சனை ஃபேஸ் பண்றதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆமா, ஆமா. ம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க உங்களை? அதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க வாங்கலைன்னா நீங்க நேர கோர்ட்ல கேஸ் போடுங்க. ம். அந்த இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற அந்த நபருமே கோர்ட்ல கேஸ் போட்டு ம். வந்து கோர்ட்ல இருந்து முறையா அப்போ அங்க இருந்து ஒரு ஆர்டர் வாங்குங்க என்று சொல்லி அவரு இது பண்றாரு. சரி, இதெல்லாம் ஓகே. நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் உங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்களா ஏதாவது? ஆமா, நடத்தக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே எங்கள்கிட்ட நடத்தக்கூடாதுன்னு எழுதி வாங்கினாங்க. ஓ, யார் எழுதி வாங்கினா உங்ககிட்ட? முன்னாடி இருந்த எஸ்ஐ அவங்க எழுதி வாங்கினாங்க சரி, சாரு. இப்ப இருக்கிற எஸ்ஐ என்ன எழுதி வாங்கினாரா?
இப்ப சாரும் ஒரு இடையில கூப்பிட்டு எழுதி வாங்கினாங்க அவங்களும். ஓ, அவரும் உங்களை நடத்தக்கூடாதுன்னு எழுதி வாங்குறாரு. ஆமா நடத்தக்கூடாது எழுதி வாங்குறதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா போலீஸ்க்கு? கேட்டீங்களா நீங்க அதை? அது கேட்கல. அவங்க வந்து நீங்க எழுதி தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்லி எழுதி வாங்கிட்டு விட்டாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ம் பழைய பில்டிங்லாம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே என்ஓசி தேவை கிடையாது. ஓகே நீங்க பிரேயர் நடத்தலாம். காவல்துறை உங்களை மறுபடியும் தொல்லை கொடுத்தாங்கன்னா நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஓகே விஷயத்த நம்ம வந்து சீம் காதலியோ நம்ம தமிழக அரசுக்கு கொண்டு போகிற சேர்க்கத்துன வழி நாங்கள் செஞ்சுட்டு கொடுக்குறோம். அந்த சரி போலீஸ்க்கு இப்போ நான் கால் பண்ணி பேசுறேன். காவல்துறை சரி நமக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணுமே தவிர உங்களை சரி மிரட்டவோ உங்களை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி ஓகே ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா பாதுகாப்பு தான் போலீஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. அப்படி ஓகே ஏதாவது வருது அப்படின்னா ரெவன்யூ ஃபார்வர்ட் பண்ணணும். ரெவன்யூல ஆர்டிஓ என்கொயரி பீஸ் கமிட்டி போடுவாங்க. பீஸ் கமிட்டில கூட்ட உட்காந்து சமரசமா பேசி முடிப்பாங்க. அந்த ஓகே. பர்சன் வந்து உங்க சர்ச்சு பக்கத்திலேயே இருக்காரா, லாங்ல எங்கனா இருக்காரா? அவர் வந்து இன்னும் இங்க வந்து குடி இருக்க வரல. ஓ, குடி பட் அந்த வீடு பகுதியிலே இல்ல அவரு. இல்ல அவர் வந்து அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல தான் இருக்கிறாரு. இல்ல 3 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை கூடாது. நீங்க அப்ப அவர் மேல புகார் கொடுக்க வேண்டியதானே? அவர் வந்து ஒரு முன்னாடி ஒரு ரிட்டையர்டு தாசில்தார் அவரு. பிரச்சனை பண்றவரு ரிட்டையர்ட் தாசில்தாரா? ஆமா ஆமா ஆமா. அவர் பேர் என்ன? அவர் பேர் அருணாச்சலம். இப்ப அவர் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, சரியா? ஆமா அவர் தான் எங்கள்கிட்ட நேரடியா இது பண்ணாம போலீஸ் போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன் போன் போட்டு அவங்கள இது பண்ணி அவங்க மூலமா எங்களை இது பண்றாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நான் ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி தரேன். அந்த பெட்டிஷன் எதுவே கலெக்டர் பாருங்க. சரி ஓகே. அந்த தாசில்தார் அந்த கூட இருக்கிற சம் பர்சன் இந்த போலீஸ் மேல அவங்க நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் எழுதி வாங்கினாங்களே அந்த போலீஸ் மேல அந்த கலெக்டர் கிட்ட நான் மனு கொடுக்குறேன். நீங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கி தரேன். இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ் மேல நடக்க டைரக்ஷன் வாங்கி தரேன். எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் நீங்க பிரேயரை ஸ்டாப் பண்ண கூடாது. ஓகே ஓகே. பிரேயரை நிறுத்துங்க, நடத்தக்கூடாது இந்த வேர்டை சொல்றதுக்கு போலீஸ்க்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே. சரி, நீங்க அனுமதி வாங்குங்க நடத்துங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஓகே, நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது போலீஸ். இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து உங்களால் ஏற்படல, அவனால் தான் உங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. அப்ப காவல்துறை அவனை தான் கைது பண்ணணும், உங்களை கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் வந்து உங்களை போலீஸ்காரன் வந்து உங்களை எதிர்க்கிறான் அப்படின்னா இது வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. அதே காவல் நிலையத்துக்குள்ள ஏதாவது புகைப்படமோ கோயிலோ போட்டோ எதனா வச்சிருந்தாங்களா? பாத்தீங்களா? அத கவனிங்க. உங்களை நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் சொன்னாங்கன்னா எந்த அரசு அலுவலகத்திலும் எந்த மதத்தினுடைய புகைப்படமோ கோயிலோ சாமியார் படங்களோ இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அனுமதி வாங்கி நடத்தணும்னு அந்த போலீஸ் சொல்றாங்கன்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கு சார். நீங்க காவல்துறை அதிகாரி நீங்களே அந்த சட்டத்தை நீங்க பின்பற்றலன்னா பாமரனா எனக்கு எப்படி சார் சட்டம் தெரியும் அப்படின்ற வார்த்தையை கேளுங்க. ஒரு ஆள் அனுப்பி ஸ்டேஷன் வெளியே இல்ல உள்ள போட்டோவோ கோயிலோ கட்டியிருக்கிறான்னு பாருங்க. அது மேல நான் ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதை எடுக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனா பட்டா நிலத்துல நான் சர்ச்சை நடத்துறேன், ஏன்னா நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லுது. ஆனா சட்டத்துக்கு விரோதமா ஒரு அரசு அலுவலகத்துல கோயில் வச்சிருக்காங்க, அது வந்து குற்றம். இது பட்டா நிலத்துல நான் வந்து எனக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நான் வணங்குறது குற்றம் கிடையாது. போலீஸ் மேல நம்ம புகார் கொடுப்போம். நீங்க தைரியமா இருங்க, பிரேயர் நடத்துங்க. புரியுங்களா? நான் நேர்ல வந்து நான் சந்திக்கிறேன், பேசுறேன். இப்ப போன்ல கூப்பிட்டு அவரோட பேசுறேன். இனி யார் எது சொன்னாலும் சார் நான் பிரேயர் நடத்துவேன் சார், இது என் உரிமை. நான் ஒன்னும் இந்த நாட்டினுடைய அகதி கிடையாது, ஏதோ வெளிநாட்டுல நாங்க வரல. நான் வந்து இதே பூர்வக்குடி மக்கள், எனக்கு விருப்பப்பட்ட தெய்வம், இது செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற ஒரு இந்தியால நான் ஜபம் நடத்துறேன். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அப்படி எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார், அப்படிதான் நீங்க பேசணும். இனிமேல் பிரேயர் நடத்த மாட்டேன்னு எழுதியே கொடுக்காதீங்க. நான் பிரேயர் நடத்துவேன் தைரியமா சொல்லுங்க. என்ன நம்மள இப்படி ஜெயில போட்டுருவாரா? அதெல்லாம் தைரியமா இருங்க, சரிங்களா? ஓகே. ரைட். ஓகே ஓகே, நன்றி, தேங்க்யூ.